கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 77 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ என்ற கேள்வி இருக்கிறத பார்க்க முடியும். அதுல கேள்விக்குறியா இருந்தா இன்னைக்கு உனக்கு ஆச்சரியக்குறியாக நான் ஒரு ஆன்சரை சொல்றேன். உங்க வாக்குத்தத்தத்தை குறிச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு பொய் சொல்லிட்டார்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன்னு சொன்னவர் உனக்கு மட்டும் பொய்யா சொல்லுவாரு, உண்மையை தான் சொல்லுவார். நிறைய பேருக்கு வாக்கு தத்துவம் ஒளிந்து போயிருச்சு, அவர் சொல்றதையெல்லாம் அவர் செய்யறது இல்லைன்னெல்லாம் நிறைய பேர் அவரை தப்பு தப்பா பேசுறாங்க. பைபிள்லையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சூழ்நிலைகளை வச்சு 3 கேள்வியை ஒருத்தர் கேட்டார் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கிதியோன் அவனுடைய சூழ்நிலையை பார்த்து 3 கேள்வி கேட்கிறான். கேள்வி என்ன தெரியுமா கேட்கிறான்? ஆண்டவரை பார்த்து, நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா, நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான்னு. ஆண்டவரே, நீங்க எனக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கீங்க, தந்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? அடுத்து சொல்றார், என் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்க? கண்மலையை பிளந்தார்னு சொல்ற, கடலை திறந்தார்னு சொல்ற, கற்பார நிலத்தை பிளந்தார்னு சொல்ற, இதெல்லாம் சொல்றையே, இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில மட்டும் ஏன் நிறைவேற மாட்டுக்குன்னு கேட்கிறா. 3வது சொல்றாரு, என்ன கடைசியில சத்துரு கையில் அவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் என்ன தெரியுமா? ஒரு கூட்டத்தை ஒரு மனிதன் முறியடித்தான். ஷபரபாலாபா. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வருகிறேன், இயேசுவின் நாமத்தினால, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாயின். ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி மீதியானவருடைய கூட்டத்தையே கிதியோன் முறியடிக்க கர்த்தர் உதவி செஞ்சாராம். இன்னைக்கு அவர் வாக்குத்தத்தம் ஒருவேளை தாமதமாகலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கலாம். உடனே அவரை நீ தப்பா பேசாத. பைபிள்ல எழுதியிருக்கு, வானம் அழிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரிய செய்யும். இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தமே வேண்டான்னு நிறைய பேர் வாக்குத்தத்தை எடுக்கல, நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை நம்பாதன்னு சொல்றான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ நினைச்ச நேரத்தில் அது நடக்கலைன்னு சொன்ன உடனே அவர் நினைச்ச நேரத்தில் அது நடக்கும். கவலைப்படாத, சோர்ந்து போகாத, அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு இரு. கண்டிப்பா அது நிறைவேறும். நான் நம்பிக்கொண்டு இருக்கிறது அவராலே வரும். வேதவசனம் சொல்லுது, என்னாகும் 23வது அதிகாரத்தில், பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு இருக்கு. தேவ பிள்ளையே, கண்டிப்பாய் உனக்கு வாக்கு தத்தம் நிறைவேறும். உன்னை குறித்து உள்ளது நிறைவேறும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். இந்த பிள்ளைகளுடைய எல்லா குழப்பங்களையும் எல்லா கன்ஃபியூஷனையும் கர்த்தர் மாற பண்ணி ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.